போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து காய்கறி கொஞ்சமாக வாங்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே இருந்து சாமி சிலையை பார்த்தா அப்படி அண்ணாந்து தான் பார்க்கறது. அம்மா தூரத்தில் வந்து சிலை வந்து இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் உங்க கூட தான் வந்து பார்க்கணும். அம்மா வந்து ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அம்மா அப்பா எல்லாரும் வந்து போகிறாங்க. சரி போயிட்டு அது என்ன கோயில் சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க பொட்டு வைக்க மறந்துட்டேன். நெத்தியில் வச்சுக்கிறேன், வாக்கில் வச்சுக்கிறேன் நான். சரிம்மா, ஜாலியாக போய் கோயிலுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை இடத்துல நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறேன். அப்பா தான் வந்து வாங்க நான் ஒரு கோயிலுக்கு நமக்கு தெரியும் நல்லா ஃபேமஸான கோயில், வாங்க பார்க்கலாம் சொல்லி போட்டாங்க. நானும் போகிறேன். ஜெயஸ்டி வந்து ஆடு மேய்க்கிட்டு போகிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு சரி விட்டுட்டு போகிறேன். சரி போய் வாங்க. என்ன பண்ணுறீங்க? பூ பார்த்தியா? பூ பெட்ரோல் போட வந்து பூவை பார்த்துன்னு உட்காந்துட்ட போகிற. இது வந்து என்ன பூ தெரியுமா? இது இந்த நம்ம ஊரெலாம் இருக்குது சார்ப்பா, கலர் கலராக. இது வந்து மஞ்சள் கலர், இல்லை சூப்பராக இருக்குதா? நல்லா தான் இருக்குது. பெட்ரோல் பங்கு போட வந்த இடத்துல பூவை பக்கம் ஆட்டின வாங்கிடுவாரு. போகலாமா? என்ன ஒரு கோயிலுக்கிட்ட போகிறீங்க சொல்லுங்க. பேச்சு கரிக்கல் கோயில் போகிறோமா? சரி வாங்க. எல்லாம் வந்து முந்திரி தோப்பு, முந்திரி மரம்லாம் இல்லை சனியப்பா. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மல்லாட்டெல்லாம் நிறைய போட்டுருக்காங்க. நம்ம ஊர் போக தான் மல்லாட்டு ஏன்னா சூப்பராக நம்ம பெட்ரோல் பக்கம் வந்துடலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாம் வந்து சாமி சிலை ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஐநூறு பஞ்சாரம் எல்லாம் வந்து சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க பெராத்தனைக்கு வந்து என்ன தேவையோ அவங்க வந்து கேட்டு பெராத்தின்னு போய் நிறைவேறி அந்த சிலை ஃபுல்லாக சேமையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எங்கள் மாஞ்சால இங்கே பாருங்க, இது ஒரு மாதிரி குடோன் மாரி, சின்ன குடோன் மாரி இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தா தான் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த பக்கம்லாம் வர செஞ்சு வச்சுக்கிறாங்க சிலை நிறையா. இங்கே பாருங்கள், அதை விட வெளியே தான் ரொம்ப அதிகமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம். அண்ணேப்பா இதெல்லாம் குதிரை சாமி கோசம் செஞ்சு வைக்கிறது. ஏன்னு கேட்டால் மூஷாக வைக்க மாட்டாங்களாம்மா. இது வழி நல்லா செடியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு குடோனில் போகிற மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. சுற்றி ஊடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து மரம் தான், மரம் சின்ன சின்ன அழகாக செடிங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து வழி மூடி இருக்குது கோடார மாரி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போனது அந்த ஒரு வழி பக்கமாக போனோம். இப்போ ரெண்டாவது ஒரு வழி நாங்கள் வந்து போகிறது. குடோன் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணேப்பா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. தண்ணேப்பா செடிலாம் மறைஞ்சிங்குது பாருங்க. ஐநா இப்போ வந்து நல்லா செடியில் வந்து அழகாக இருக்கிற மாதிரி தழை மூஞ்சிலாம் வந்து உரம்லாம் மறைச்சி இருக்குதுல, பார்க்கறதுக்கே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து விட்டுட்டு அவங்க மட்டும் முன்ன போய்ங்கிறேன், நான் பின்னால் தனியாக போய்ங்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன படம்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து குதிரை, ஐநாரப்பம், வீரம் அதுமாதிரி சாமி தான் வந்து கட்டி வச்சுறாங்க. எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே வந்து வீரம் சாமி. இது வந்து குதிரை சீரோ மாரி ஒருத்தர் வராரு. ஃப்ரெண்ட்ஸ் எம்மாந்தூரமாக வந்து சிலை நிறைய செஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு வருங்க வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ லைன் அது கடைச்சி வரைக்குமே செஞ்சு வச்சுக்கிறாங்க. பூரா வீரன் சிலை தான் சாமி செஞ்சு வச்சுக்கிறாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே இருந்து சாமி சிலையை பார்த்தா அப்படி அண்ணாந்து தான் பார்க்கறது. அம்மா தூரத்தில் வந்து சிலை வந்து இருக்குது. கீழே நான் வந்து காலுங்கிட்ட தான் எங்கள் தலை வருஷம் காலுங்கிட்ட தான் எங்கள் தலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாமி உருவத்தை பார்க்கணும், நின்று தான் பார்க்கணும். அம்மா ரைட்டில் கட்டிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்குது. கோயிலுக்கு போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து காய்கறி கொஞ்சமாக வாங்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. துண்டு வேற தோல் மேலே போட்டு வந்துருக்கேன். நேற்று கோயிலுக்கு போயிருந்து நானும் அப்பா அந்த தலையை போய் பார்த்து சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு. பார்க்கறதுக்கே வந்து கோயில் சாமி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஆமாம், நானும் வந்து பார்த்தேன், வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நம்மளும் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் ஒரு உங்களை இட்டும் போகிறேன். நான் அங்கே ஃபுல்லாகவே முந்திரி மரமும் பலா மரம் தான் அதிகமாகவே இருந்தது. காடு இருந்தது. அந்த முந்திரி பழம் சீசன் அப்போ கூட்டு மரம் சொல்லி சொன்னாங்க. ஆமாம், நான் வந்து இப்போ இந்த தை போயிட்டு தை மாசி மாதம் போட்டால் பங்குனி மாதம் வந்து லாஸ்ட்டில் போனால் முந்திரி பழமும் பலா பழம் வாங்கினே வரலாம். நம்ம சாமியை பார்த்த மாரி இருக்கும், பழம் வாங்கி வந்த மாரி தெரியும்.
எல்லாம் அப்போ போகலான்னா சரி நான் ஒரு இடம் கோயிலுக்கு இட்டும் போகிறோமா. சரிம்மா. இப்போ வந்து நான் ஏன் உட்காந்துக்கிறேன்னு பார்த்தா ஊறுகாய் போடலான்னு. நான் ஒரு 16 பழம் வாங்கியிருந்தேன் ஊறுகாய் போடலான்ட்டு. நான் மரத்தில் கொஞ்சம் காய்ச்சிதில்ல, அது சாமி சாமிக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எந்த பொருள் காய்ச்சின்னு சாமிக்கு கொடுக்கணும், அது நம்ம வழக்கம். கொடுத்தா தான் அடுத்த நிறைய காய்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழத்தை வந்து சாமிக்கு தான் கொடுத்துவேன். ஆமாம். இது அப்போ வந்து ஒரு 5 எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாரு. குடிக்கணும் போல் ஆசையாக சொல்லி குடிச்சிட்டாரா. இது ஒரு 10 எலுமிச்சை மட்டும் நான் ஊறுகாய் போட போகிறோம். சரி சரி போடுங்க. சூப்பராக இருக்குது, அழகாக எல்லோ கலரில். எலுமிச்சை ஊறுகாய் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு எலுமிச்சை ஊறுகாய் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து சளி பிடிச்சி என் மூக்கு வந்து சில்லி மூக்கு மாரி அப்படி நீர் ஊற்றுக்கும். அதனால நான் எதுவும் விரும்ப மாட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம கட்டமாக அரிஞ்சிக்கலாம்னா அரிஞ்சு ஊற வச்சுக்கலாம். உப்பு போட்டு இப்படியே அரிஞ்சிக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம், கீத்துக்கு தான் வஞ்சிக்கலாம். அந்த விரை எடுக்கிறதுக்கோசம் பொடி பொடியாக வஞ்சிக்கிறேன்னா. சரிம்மா. இப்போ விரையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து 8ஆ வந்து பீஸ் போடுறீங்களா? சரி, இருக்கட்டும். சரி, எல்லா எலுமிச்சை பழத்தை அழிங்க பார்க்கலாம். அம்மா எலுமிச்சை 8ஆ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4ஆ கட் பண்ணி போடுறீங்க. இல்லை, ஒரு எலுமிச்சை 3 கீத்தா குறுக்க அரிஞ்சு கட் பண்ணிங்கன்னா ஏமாத்திரங்க போகுது. நிறையா தான் இருக்குது. இது வந்து நான் நல்லா உப்பு போட்டு குலுக்கி ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்தேன். நான் வச்சுதான் அப்புறம் தாளிக்கணுமே. சரி, கம்மியாக போட்டுக்கிறேன். திட்டமாக போடுங்க. உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அழகாக அப்படி குழி போட்டுக்கிறேன். சரிம்மா. புளிக்கு விட்டா எலுமிச்சை பழத்தை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுமாரி வச்சுருந்தா தோல் ஊரெலாம் கண்ணி போன மாரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து தாளிச்சிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னா இது வந்து கார மிளகாத்தூள் வெந்தயம்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணணும். நெல்லெண்ணெய்லாம் போட்டு அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஆமாம், 2-3 நாள் சென்று கழிச்சு பார்க்கலாம். இது வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவேங்க. சரி, 3 நாளைக்கு அப்படியே வந்து கண்ணி போன மாரி ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் எலுமிச்சை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து எலுமிச்சை ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு தான் முக்கியமாக அதிகமாக பிடிக்கும். அவர் கடையில் போய் ஊறுகாய் மாட்டை வாங்கினா சொன்னாலும் பூண்டு ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அவ்வளோ விரும்பி வாங்க மாட்டார். பட்டை ஊறுகாய், பட்டை இலையில வந்து 2 ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுருப்பாங்க. இலைய ஊறுகாய் வந்து கேட்டால் தான் அந்த எலுமிச்சை ஊறுகாய் தருவாங்க. அதுதான் அவர் விரும்பி சாப்பிடுவார். அதான் நாமளே போட்டு தாளிச்சு ஒரு நல்லா ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவை உள்ள போது நம்ம டீஸ்பூனாலும் நம்ம அள்ளி சாப்பிட்டு சாதத்தில் கட்டிக்கலாம். சரிம்மா. குளிக்கி சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.